ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பொறுத்திருக்க கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா F1 வேக்சின் தான் போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டக்க ஒரு சிரஞ்சு, இந்த மட்டக்க 3 இது கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் F1 மெடிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஐ ட்ராப் மட்டக்குள்ளே வந்து திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே அப்படி ஐ ட்ராப் மட்டக்கே தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரஞ்சை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த நீடில் இருக்க மட்டக்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிரஞ்சை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு எம்எல் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா போதும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அலோவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்த அந்த சிரஞ்சை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேப்லெட் மாட்டக்க இருக்கும் இந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே. அந்த பாட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மட்டும் கரெக்டாக உள்ள சிரஞ்சை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மருந்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்குள்ளே விட்டுறணும். அதுக்குள்ளே விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே உள்ள பவுட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஷேக் பண்ணணும். நீங்கள் இது பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கூலிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே உள்ள மருந்தை உள்ளே விட்டதை எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம அந்த சொத்து மருந்து மட்டக்க உள்ள அந்த ஐ ட்ராப்குள்ளேயே நம்ம விட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா விட்டுட்டு இதே நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணிங்கனாலே மருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி பவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்ச கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 7 days ஆயிடுச்சு. இது மட்டும் சைடாக படுக்க போட்டுட்டு நீங்கள் கண்ட ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா வாய் அது மட்டும் அசைக்கணும். அசைச்சிச்சுன்னா அதே மருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கோழி குஞ்சு பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மருந்து ஊட்டினோடனே அது பாருங்கள் வாய் அசைச்சிச்சா. வாய் அசைச்சிருச்சுன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச நம்ம கோழி குஞ்சு எல்லாத்துக்கும் விட்டுட்டு நம்ம அம்மா கோழியோட விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மருந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிரும்.